ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன் நமக்கு அமைப்புகள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நேரத்திற்கு ஏற்ப முழுக்கள் வரைந்து கோணத்தின் பெயரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே டைம் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு 9 மணி நம்ம வரையணும். இந்த மாதிரி 9 மணி வரைஞ்சிங்கன்னா அதோட கோணம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோணமாக இருக்கா. இப்போ இதோட கோணம் செங்கோணம். இங்கே பாருங்கள், 5 மணின்னு கொடுத்துருக்காங்களா, 5 மணி வரைஞ்சிங்கன்னா இந்த கோணம் பாருங்கள் இங்கேருந்து விரிஞ்சு போயிருக்கா, இப்போ விரிகோணம். இது பாருங்கள் 6 மணின்னு கொடுக்கும்போது நேராக இருக்கா, அப்போ அது வந்து நேர்கோணம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், கடிகாரம் காட்டும் நேரத்தை எழுதி அதன் கோண வகையை டிக் செய்க. இந்த கடிகாரம் என்ன டைம் காட்டுது, 9 மணி செங்கோணம். சரிங்களா. அடுத்து இது வந்து 3:10 காமிக்குதா, இதோட கோணம் வந்து குறுங்கோணம். குறுக்கி தானேப்பா இருக்குது, குறுங்கோணம். இது பாருங்கள் 3 மணின்னு காமிக்குதா, இதோட கோணம் செங்கோணம். அடுத்து பாருங்கள், இது எப்படி காமிக்குது, 2:44ன்னு காமிக்குதா, இதோட கோணம் நேர்கோணம், நேராக இருக்கா, ஸோ நேர்கோணம். அடுத்து பாருங்கள், இது பாருங்கள், இது 6:05 காமிக்குது, 6:05. சரிங்களா. இப்போ இப்படி தான் போட முடியும். ஸோ இது வந்து விரிகோணமாக காமிக்குது. இது பாருங்கள் 6 மணின்றது வந்து நேர்கோணம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், குறுங்கோணம் அமையுமாறு கடிகாரத்தில் முட்கள் வரைந்து நேரத்தை எழுதுக. குறுங்கோணம்லாம் பாருங்கள் 3:05 நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இங்கே குறுங்கோணமாக அமையும். 8:55ன்னு வரைஞ்சிங்கன்னா குறுங்கோணமாக அமையும். அது மாதிரி 6:20ன்னு வரைஞ்சிங்கன்னா குறுங்கோணமாக அமையும். 12:10 நான் வரைஞ்சாலும் குறுங்கோணமாக அமையும். அதே மாதிரி 11:05 வரைஞ்சாலும் குறுங்கோணமாக தான் அமையும். இங்கே 7:45ன்னு வரைஞ்சாலும் குறுங்கோணமாக தான் அமையும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வந்து குறுங்கோணமாக இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், கடிகார முட்களுக்கு இடையே அமையும் கோண வகையை கண்டறிந்து வேறுபட்டதை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த முட்களுக்கு இடையே உள்ள கோண வகையை பார்க்கலாமா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம் தானேப்பா, குறுக்கி இருக்கா, குறுங்கோணம். இது பாருங்கள் விரிகோணமாக இருக்குது, ஸோ இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் விரிகோணமாக இருக்குது பாருங்கள். இது வந்து விரிகோணம், இங்கேருந்து இப்படி போகுது, ஸோ விரிகோணம். இது பார்த்திங்கன்னா செங்கோணமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, ஸோ செங்கோணமாக இருக்குது, ஸோ இது வேறுபட்டதாக இருக்குது. மற்றதெல்லாமே விரிகோணமாக இருக்கும். சரிங்களா. அப்போ வேறுபட்டதுன்னா இதுதான். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் குறுங்கோணமாக இருக்கா, எல்லாமே குறுங்கோணமாக இருக்கும், இது மட்டும் விரிகோணமாக இருக்கும், இதுதான் வேறுபட்டது. சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். அடுத்து, முட்களுக்கு இடையே 90 டிகிரி கோணம் அமையுமாறு கடிகாரத்தில் மணிமுள் நிமிடமுள் வரைக. 90 டிகிரி இருக்குன்னா செங்கோணம் தானே, இப்போ 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி 9ன்னு வரையலாம், இல்லை 3ன்னு வரையலாம், 6:15ன்னு வரையலாம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் செங்கோணமாக இருக்கிற மாதிரி. அப்புறம் முட்களுக்கு இடையே 180 டிகிரி கோணம் அமையுமாறு கடிகாரத்தில் மணிமுள் நிமிடமுள் வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. 180 டிகிரினா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், நேர்கோணமாக தான் நம்மளால் வரைய முடியும். அடுத்து, கடிகாரம் 7 மணியை காட்டும்போது அதன் முட்களுக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ 7 மணினா இங்கேருந்து இப்படி தானேப்பா வரும், அது வந்து விரிஞ்சு தானேப்பா வருது, விரிகோணம். அடுத்து பாருங்கள், எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, கடிகாரம் 1:25 மணியை காட்டும்போது அதன் முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் குறுங்கோணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கடிகாரம் 1:25 மணியை காட்டும்போது அதன் முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிகோணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 1:25 எப்படி வரையும், இப்படி இருந்து இப்படின்னு தானேப்பா வரும். இப்போ இதுவுமே இங்கேருந்து விரிஞ்சு தானேப்பா வருது, ஸோ அது வந்து விரிகோணம், அதுதான் சரியானது. குறுங்கோணம் என்பது தவறு. அடுத்து பாருங்கள், சொற்களில் உள்ள அமைப்பு முறையை வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரே மாதிரி ஓசையுடைய சொற்களை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும். ஏஐ சொற்கள் இதிலிருந்து எடுத்து எழுதுங்க. ரெயின், கிரைன், வெயிட், மெயின், கெயின், ட்ரெயின், இதெல்லாம் ஏஐ இருக்கா. அது மாதிரி ஏஒய் சொற்கள் பார்த்திங்கன்னா கிரேட், டே, மே, சே, ஸ்டே, ப்ளே, வே, ப்ரே. சரிங்களா. அடுத்து பாருங்கள், சொல் அமைப்போடு தொடர்பில்லாத சொல்லை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்களா. ரேட், பேட், ஹென், கேட்டு, இதெல்லாம் அட்டுன்றதுல சவுண்டில் வருது, இது ஹென், இதுதான் வேறுபட்டது. அடுத்து பாருங்கள், பன், சன், யாம், கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்களா, இதுதான் வேறுபட்டதாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்து, பேக், பேக், பிக், ஸ்டாக், டேக், இந்த மாதிரி இருக்கா, இதுதான் விக்கு தான் வேறுபட்டது. அடுத்து, ஆன், மெயின், கிரைன், பெயின், இதெல்லாம் ஏயின் இருக்கா, இது ஆன் தான் டிஃப்ரெண்ட். அடுத்து பாருங்கள், பெயின், நைன், மைன், ஃபைன், இதில் பெயின் தான் வேறுபட்டது. அடுத்து பாருங்கள், இங்கே சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, இதை பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல எடுத்து எழுதணும். ரெயின்னா இதில் இருந்து கிரைன் எழுதலாம், பிளைன் எழுதலாம், ட்ரெயின் எழுதலாம். பெயிட்னா வெயிட், ட்ரைட், கெயிட். டீனா சி, ப்ளீ, பி. சரிங்களா. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான். நைட், சைட், லைட், எயிட்.
இங்கே சூ க்ரூ ப்ளூ த்ரூ, இங்கே டுக் குக் லுக் புக். அடுத்து உனக்கு பிடித்த சொற்களை கொண்டு அமைப்பை உருவாக்குக. இது நம்ம எழுதிக்கலாம். பின் வின் பின் டின். இங்கே மெயில் பெயில் செயில் டெயில். அடுத்து டேப் கேப் மேப் கேப். அப்புறம் பேங்க் ரேங்க் டேங்க் தேங்க். அடுத்து பார்த்திங்கன்னா கேம் ஃபேம் நேம் சேவ். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி வண்ண பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி உருவாக்கி மகிழலாம். அடுத்து பாருங்கள், என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே ஏதாவது ஒரு டைம் நீங்கள் விரிகோணம் குறுங்கோணம் செங்கோணம் நேர்கோணம் இந்த மாதிரி நீங்களே வரைஞ்சி அது என்ன வகையான கோணம் என்பதை உருவாக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? 8 மடங்கு. 8 மடங்கு என்னது? 8 16 24 32 40 இந்த வரிசைகளில் வருமா? இதில் அந்த மாதிரி நம்பர் வந்து 56. 7 8 56. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் 5 மற்றும் 10 பொது மடங்கு அப்படின்னா அது 20 தான்ப்பா. 5 மற்றும் 10 பொது மடங்கு 20. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பொது மடங்குனா என்ன, மீபோமானா என்ன, அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் பகா எண் எது அப்படின்னா 4 பகு எண். 2 2 4ன்னு வகுப்படும். 3 5 15 3 9. பகா எண்ணா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும் சொல்லியிருக்கோமா? அப்போ 3 தான். அடுத்து கடிகார முழுக்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிஞ்சு தானப்பா இருக்குது. இப்போ இது வந்து விரிகோணம். அடுத்து பாருங்கள், இதை வந்து காரணி செடியில் விடுபட்டுள்ள எண் என்ன? 15 5ஆல் பெருக்குங்க. சரி, 5 எதால் பெருக்குனா 15 கிடைக்குன்னா 5ஆவது வாய்ப்பாடு சொல்லணும். 1 5 5 2 5 10 3 5 15. இப்போ 3ஆல் பெருக்குனா தான் 15ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், 3க்கும் 13க்கும் இடையே உள்ள பகா எண்கள். இது 2க்கும் இடையே உள்ள பகா எண்கள் என்னென்னா 5 7 11. சரிங்களா? அடுத்து 4 மற்றும் 8 பொது மடங்குகள் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் 4 மற்றும் 8 மீபோமா நம்ம கண்டுபிடிப்போம்ல. 4னா இப்படி போட்டு 2 4, 8னா 2 4, அப்புறம் 2 2 4. இது 2 கொண்ட பொதுவான வடிவம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இதுக்கும் ஒன்றா எடுத்துக்கலாம், அப்புறம் இதையும் ஒன்றா எடுத்துக்கலாம், இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 2 4 4 2 8. இதுதான் இப்போ இதோட ஆன்சர். நம்ம ஆல்ரெடி மீபோமா பொது மடங்குகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது தான். 12 மடங்கு அல்லாத எண் 42. 48 வரும். 4 12 48, 2 12 24, 3 12 36. பாருங்கள், இந்த கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிகோணம். பாருங்கள், விரிஞ்சு தான் வரும். இந்த கோணத்தை நீங்கள் இப்படி போட்டு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், காரணி செடியில் விடுபட்ட எண். பாருங்கள், 12ன்னு கொடுத்துருக்காங்க. 4. அப்போ 4ஆவது வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா இங்கே என்ன நம்பர் போட்டால் 12ன்னு வரும்னு பார்க்கலாம். 1 4 4, 2 4 8, 3 4 12. இப்போ 4 இங்கே இருக்குது, இங்கே 3 போட்டோம்னா இங்கே 12ன்னு வரும். இப்போ 3 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மிகச்சிறிய பகா எண் எதுனா 2 தான். 1ன்னு யாரும் போட்டிருக்காங்க? 1 வந்து பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல. 2 தான் மிகச்சிறிய பகா எண். அடுத்து இரட்டை எண்களில் 2ஐ தவிர மற்ற எண்கள் பகு எண்கள் நம்ம பார்த்துருக்கோம். 6 மற்றும் 10 மீபோமானா 30. அடுத்து முட்களுக்கு இடையே விரிகோணம் அமைந்துள்ள கடிகாரம்னா இதுதான் இப்போ விரிகோணம். மற்றதெல்லாம் குறுங்கோணமாக தான் இருக்கும். அடுத்து கடிகார முட்கள் நேர்கோணத்தை அமைக்கும் நேரம் 6 மணி. சரிங்களா? நேர்கோணமாக இருக்கும். நம்ம பார்த்தோமா நேர்கோணம்னா அது 6 மணி. பகா காரணிகளை மட்டும் கொண்ட கூற்று. பகா காரணிகள்னால் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கப்படக்கூடியது தானே. பாருங்கள், இதில் பார்த்துங்க 2 3 5 இது 3மே பகா எண்கள் தானேப்பா. மற்றதில் இது வந்து பகு எண்ணாக வரும். இதில் வந்து இது பகு எண், இதில் இது பகு எண். இப்போ பகா எண் மட்டும் கொண்டது வந்து இதுதான். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. அனைத்து பகா எண்களின் மடங்குகளில் அவற்றை தவிர பிற மடங்குகள் பகு எண்கள். சரிங்களாப்பா? இதுதான் சரியான கூற்று. அடுத்து பாருங்கள், சண்முகம் 4 நாட்களுக்கு ஒரு முறையும் சந்தானம் 6 நாட்களுக்கு ஒரு முறையும் நீச்சல் குளத்திற்கு செல்கின்றன. இன்று இருவரும் நீச்சல் குளத்தில் சந்தித்தால் மீண்டும் எத்தனை நாட்களில் சந்திப்பர்? இது இந்த மாதிரி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். 4ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி, 6ன்னு போட்டிங்கன்னா 2 2 6. இதில் பார்த்தீங்கன்னா 2 × 2, இதில் 2 × 3. இது 2 சேமாக இருக்கிறதுனால ஒரு தடவை எடுத்துக்கலாம். இங்கே 2 × 3, 2 4 4 3 12. அப்போ 12 நாட்களில் சந்திப்பர். சரிங்களா? அப்புறம் கடிகாரம் 2:40 மணியை காட்டும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 2:40. நீங்கள் வந்து அதை போட்டு பாருங்கள். 2:40 எங்கே வரும்? 8க்கு நேராக தானே வரும். இந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ இது வந்து விரிகோணமாக வரும். அடுத்து எந்த இணை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 மணி ரெண்டுமே ஒரே இதில் தானே இருக்கும். பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒரே இதில் இருக்கும். அது வந்து பூஜ்ஜிய கோணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லா ஆன்சரும் பார்த்தாச்சு. இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் இங்கே வந்து மார்க் பண்ணிடணும். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் தேர்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸாக பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.